பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு கூட நிறைய காரியங்களை பேச போறாரு. விசுவாசித்து நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடியை தொடங்கலாம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க இந்த பைபிள் ஸ்டடியின் மூலியமாக என்ன கற்றுக்கொள்ளணுமோ அந்த காரியத்தை நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பேசுகிற என்னை முழுமையாய் மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் முழுமையாய் இந்த நேரங்களில் நீர் ஆண்டவரை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்க கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்ளை பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸையும் உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுங்க ஆண்டவரை. சுற்றி ஆண்டவரை என்ன இந்த மீட்டிங்கை தடை பண்ணத்தக்கதா எந்த கிரியை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் கேன்சல் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய அன்றைய கரம் இந்த பைபிள் ஸ்டடி முழுவதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த காரியங்களை பேச வேண்டுமோ அந்த காரியங்களில் முழுமையாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல முற்றுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கவனமாய் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். இப்போ நான் உங்களுக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்றைய பைபிள் ஸ்டடி மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. அதை நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ரொம்ப ஆர்வத்தோட நீங்க இந்த பைபிள் ஸ்டடியை கேட்கும்படியா என்ன காரியங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரோ அந்த காரியங்களை நீங்கள் கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ நான் உங்களுக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் யாருக்காவது தெரியலன்னா எனக்கு தெரியப்படுத்தலாம். தெரியலன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஸ்கிரீன் தெரியல அப்படின்றத தெரியப்படுத்தலாம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? சோ தம்ஸ் அப் காட்டுங்க யாருக்கெல்லாம் ஸ்கிரீன் தெரியுது. சரி, சந்தோஷம். ஓகே, சோ ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் எங்களுடைய ஊழியங்கள் சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம் இந்த பைபிள் ஸ்டடி. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நாம் பிரவேசிக்கலாம். இது உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட், பெண்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பயங்கரமான ரகசிய ஆயுதம் அப்படின்ற தலைப்பின் கீழே பெண்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் நம்மை நல்ல ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் பெண்களாகிய நமக்கு மட்டும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு காரியமா இருக்கு. எல்லாருக்கும் உகந்த சத்தியம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இது பெண்களா நம்ம கற்றுக்கொள்கிறோம். we are something special. இது பெண்களுக்காக இது ஏறெடுக்கிற ஒரு மீட்டிங்ன்றதுனால முதல்ல நீங்க தான் தெரிந்து கொள்றீங்க இந்த சத்தியங்கள். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் இது சென்று அடையட்டும். யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க. சரியா? சோ இன்றைய செஷன் நமக்கு 13வது செஷன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. வேகமாக நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். யாருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இன்றைய டாபிக்? என்ன டாபிக்? இன்னைக்கு எல்லாரும் ரிப்பீட் பண்ணணும் இந்த டாபிக். ஆள பிறந்தவர்கள். என்ன டாபிக்? அன்மியூட் பண்ணிட்டு ஒரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன டாபிக்? ஆண்டவர் நம்ம கிட்ட பிறந்தவர்கள். வெரி குட். ஆள பிறந்தவர்கள். ஆள பிறந்தவர்கள்னா யாரு? ரூல் பண்ண வேண்டியவர்கள், ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். சோ இதன் அடிப்படையில இந்த காரியங்களை குறித்து உங்க கூட ஆண்டவர் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்த போறாரு. இந்த பைபிள் ஸ்டடியின் முடிவுல உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை இது கொண்டு வருகிற ஒரு பைபிள் ஸ்டடியா நிச்சயமா இருக்கும். அது நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு தொடர்ந்து ஆர்வத்தோடு கேளுங்க. சோ நம்மளாம் யாரு? ஆள பிறந்தவர்கள். இந்த ஆள பிறந்தவர்கள் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆள பிறந்தவர்கள். சரியா? சோ இப்ப அடுத்த செஷனுக்குள்ள போகலாம். நம்ம இந்த காரியத்தை முழுமையாய் நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இங்க உங்களுக்கு ஒரு வசனம் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். இது என்னன்னா, ஹூ இஸ் அவர் காட்? நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நம்மை படைத்த ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். யாத்ராகம் 34:6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, இது யாருக்கு முன்பாகனா மோசே அவருக்கு தன்னுடைய நாமத்தை அறிவிக்கிறாரு ஆண்டவர். அப்படி அவர் அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறாருன்னா, கர்த்தர் கர்த்தர். மியூட்ல நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க. கர்த்தர் கர்த்தர். கர்த்தர்னா சகலத்தையும் படைத்தவர்னு அர்த்தம், சகலத்தையும் அறிந்தவர் அர்த்தம், சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிறவர்னு அர்த்தம். அதான் கர்த்தர். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கர்த்தர் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? இரக்கமும், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், அவ்வளவு இரக்கம் அவருக்கு. கிருபையும், கிருபையுள்ள தேவன். தகுதி இல்லாத நமக்கு தகுதிக்கு மீறி நம்மளை ஆசிர்வதிக்கிறவர், நன்மைகளால் நிரப்புகிறவர். நீடிய சாந்தமும், அவருடைய சாந்தத்திற்கு அளவே கிடையாது. எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அந்த சாந்தம், ஒரு அந்த அளவுக்கு பொறுமை. நீடிய சாந்தமும் மகா தயையும். மகா தயைனா அவர் தயை அப்படின்னா நம்ம நன்மை செய்கிறது, இரக்கம் செய்கிறது. அதுல தயையில அவர்தான் மகா தயை. அப்படிப்பட்ட தேவன், சத்தியம் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது. யாத்ராகம் 34:7 என்ன சொல்லுதுன்னா, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அவருடைய இரக்கம் அப்படின்னா என்னன்னா, நான் அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னா, என் நிமித்தம் என்னுடைய 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிறாராம். ஒருவேளை என்னுடைய தலைமுறையில ஏதாவது ஒரு காரியம் அவருக்கு பிரியமில்லாமலோ, இல்ல பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கத்திற்கு ஏற்றதா அவர் இறங்கத்தக்க ஏற்றதா இல்லாமல் போனாலும், அவர் நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா, நம்ம அவரை அதிகமா நேசித்தோம், அவருடைய காரியங்களை, அவருடைய கற்பனைகள் நடந்தோம்னா, நம்முடைய 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிறவர் இருக்கிறாராம். அப்புறம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். தென் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், அவரை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சிட்டா தப்புதான். அது எவ்வளவோ நெருக்கமா இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவர்களை போல வெளியே காண்பித்து கொண்டாலும், இல்ல நல்லவனாய் வாழ்ந்துக்கு ஏதோ குற்றம் பண்ணிட்டான், அவரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை குற்றமற்றவனாக, அநீதியாய் தீர்ப்பு செய்ய மாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது யார்னா, தேவனே தன்னுடைய நாமத்தை அறிவிக்கிறார், தான் யார் என்பதை அறிவிக்கிறார். இப்ப நான் என்னை பத்தி சொல்றேன்னா எப்படி இருக்கும்? என்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அப்படி தன்னை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய கோபம் 3 தலைமுறைக்கு மட்டும்தான், 3-4 தலைமுறைக்கு தான். அவருடைய இரக்கம் எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு. இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இயேசுவை குறித்த காரியங்கள் அல்ல. தேவன் யார், தேவன் யார் என்பதை இயேசு வருவதற்கு முன்பாகவே அவருடைய குணத்தை வெளிப்படுத்தின ஒரு காரியம் தான் இப்ப நம்ம வாசித்தது. நான் ஏன் இந்த பைபிள் ஸ்டடி தொடங்குவதற்கு முன்பாக இந்த காரியத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அப்படின்னா, நீங்க இந்த பைபிள் ஸ்டடி முழுவதுமாக இந்த காரியங்களை மனதில் வைத்து கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இது ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும். இப்படிப்பட்டவதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். நிறைய காரியங்கள் சொன்னோம், அவ்வளவு நல்லவரை நம்ம ஆராதிக்கிறோம். இப்ப நம்ம அடுத்தடுத்து போகிற காரியங்களை இதை மனதில் வைத்து, இதை நீங்க ஒரு அடித்தளமாய் வைத்து
நீங்க மற்ற காரியங்களை கவனிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆழமா புரியும். அது மட்டும் இல்லாம நமது தேவன் மீது, நம்ம ஆண்டவர் மீது, இயேசுவின் மீது உங்களுக்கு அளவு கடந்த அன்பு உண்டாகும். சரியா? இப்ப நம்ம அடுத்த செஷனுக்குள்ளாக போகலாம். ஆதியாகமம் 1:26. யாராவது படிக்க முடியுமா? ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சகல சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியும் மனுஷனை உண்டாக்கும் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ என்ன இங்க இருக்கு, இந்த ரெட் லைன்ல உங்களுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, ஹைலைட் பண்ணிருக்கேன் ரெட் கலர்ல. என்னது? ஆள கடவர்கள். ஆண்டவர் இதுதான் மனுஷனை குறித்து அவர் சிந்தனையில் வரும்போது, இதான் முதல் வசனம். ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல சொல்லப்பட்ட முதல் வசனம் இதுதான். 1:26. ஆதியாகமம் 1:26. 25 வசனம் வரைக்கும் மனுஷன் வரல. மனுஷனை பற்றிய எந்த காரியமும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆதியாகமம் 1:26 தான் முதல் முறையாக தன்னுடைய சிந்தனையில் இருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன பண்றாருன்னா, மனுஷனை நம்ம உண்டாக்குவோம். இங்க பன்மையில வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. இங்க நமதுன்னு இருக்கும். நமதுன்னா இங்க ட்ரினிட்டி ஆஃப் காட், அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் படைப்புல திருத்துவ தேவன் இணைந்து இருக்கிறாரு. அதை மறந்து விடக்கூடாது. நமதுன்னு இருக்கும், நானுன்னு இருக்காது. சரிங்களா? அப்போ தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, மனுஷனை உண்டாக்குவோமாக. எதுக்காக உண்டாக்குவோம்? அவங்க அப்ப படைத்திருக்கிறல்ல, எல்லாவற்றையும் ஆளணும். இதுக்காக உண்டாக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா உண்டாக்கணும்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் சாயலாக மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வெளிப்படுது. என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்றார்னா தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் சிந்தன்ல இருக்கிறத ஆண்டவர் சொல்றாரு. சோ பர்பஸ் ஆஃப் த கிரியேச்சர், இந்த மனுஷனை படைச்சதே ஆண்டவர் எதுக்காக படைச்சாருன்னா, ஆளறதுக்காக தான். எதுக்காக படைச்சாரு? ஆளணும், ரூல் பண்ணணும். ஓகே, சோ ரூல் பண்றதுக்கு தன்னை போலவே படைக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லா ஆளறதுக்காக படைக்கிறார். சரியா? இப்போ அடுத்த வசனம், இதே வசனம் மன்னிக்கவும் 1:28. இது மனுஷனை குறித்து மனுஷனிடத்திலே டைரக்டா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, மனுஷனை படைத்து விடுகிறார். ஆதாமை படைத்து விடுகிறார். ஆதாமை படைத்து விட்டு அவர் சொல்றாரு, ஏவாளும் படைத்துடுறாங்க. சரிங்களா? ஆதாமும் படைக்கப்பட்டுறாங்க, ஏவாளும் படைக்கப்பட்டுறாங்க. 2 பேர்கிட்டயும் தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவன் அவர்களை நோக்கி, ஆதாமியும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி மியூட்ல கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். யாரை ஆசிர்வதித்தார்? ஆதாமையும் ஏவாளையும், அதாவது மனுஷனையும் மனுஷியையும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வைக்கு சமம். அதை மூலம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண் அப்படின்றதுனால அவர் அவங்கள உயர்வாகவும், பெண் அப்படின்றதுனால தாழ்வாகவும் ஆண்டவர் வைக்கல, படைக்கல. நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் படைக்கும் போது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதிக்கிறார், சமமாய் ஆசிர்வதிக்கிறார். அவருடைய பார்வைக்கு வேறுபாடு கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் சமமா நேசிக்கிறார், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதை புரிந்து கொள்ளுங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடமைகள் இருக்கு. ஆணா இருக்கவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, பெண்ணா இருக்கவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. சோ ரெஸ்பெக்ட், இந்த
ஒரு பவர்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட்னு இருக்கு, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கணம்னு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா ஆண்டுடைய பார்வைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமம் தான். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம போகலாம். 1:28 அதே வசனம் தான், ஜெனசிஸ் 1:28. இந்த வார்த்தையை மட்டும் நான் படிக்க சொல்றேன். ரூல் ஓவர் த ஃபிஷ் இன் த சீ அண்ட் த பேர்ட்ஸ் இன் த ஸ்கை அண்ட் ஓவர் எவ்ரி லிவிங் கிரியேச்சர் தட் மூவ்ஸ் ஆன் த கிரவுண்ட். இங்க என்ன இருக்கு? ரூல், ஆளுங்க. அதே வசனம் தான் இங்கிலீஷ்ல படித்தவங்களுக்கு. ஆளுகை செய்யுங்க. இதுதான் தேவனுடைய கட்டளை. சரி, இப்போ நம்ம ஆதியாகமம் 4:7க்கு போறோம். இதுக்கு முன்னாடி இப்ப என்ன கற்றுக்கொண்டோம்? ஆண்டவர் மனுஷனை படைத்ததே எதற்காக படைத்தார்? ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆளுகை செய்வதற்காக தான் மனுஷனையும் ஆண்டவர் படைத்தார். இப்ப ஆதியாகமம் 4:7க்கு போறோம். இது காயினோட காரியம். கடந்த 2 செஷனுமே படித்து வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா காயினிடத்துல ஆண்டவர் அதே போல ஒரு காரியத்தை சொல்கிறார். சரியா? இப்போ படிக்கலாம் இந்த வசனத்தை. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். சோ என்ன சொல்றாரு இங்க? மறுபடியுமா என்ன வருது? ஆண்டு கொள்வாய். என்ன வருகிறது இங்க வார்த்தை? ஆண்டு கொள்வாய். இங்கேயும் ஒரு ஆளுகையை குறிக்கிறது இல்லவா? இங்க என்ன குறிக்குது? ஒரு ரூலிங்க குறிக்குது. சரியா? இத நல்லா கவனிக்கணும். இதுலதான் விஷயம் இருக்கு. ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. சரியா? லாஸ்ட் 2 செஷன், அதான் இது வரைக்கும் யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து பார்த்து விடுங்க. சோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருகிற பைபிள் ஸ்டடி ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டியிருக்காது. நீங்க முன்பாக என்னென்ன இது வரைக்கும் 12 செஷன் முடிந்திருக்கு. அதை தயவு செய்து பார்க்காதவர்கள் பார்க்கும்படியாய் தயவு கூர்ந்து நீங்க அதை பார்க்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்ப இங்க நம்ம வரலாம். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நான் வேகமா சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா காயின் வந்து ஆண்டவருக்கு உகந்ததாக ஒரு காணிக்கையை கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு காணிக்கை அவர் எதிர்பார்த்த வகையில கொடுக்கல. அது வந்து ஆண்டவர் அதை அங்கீகரிக்காததுனால அவருக்கு ஒரு எரிச்சல் வருது. யாருக்கு எரிச்சல் வருது? காயினுக்கு எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் நிமித்தம் காயின் பாவம் செஞ்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அலர்ட் பண்றாரு. யார அலர்ட் பண்றாரு? காயினை அலர்ட் பண்றாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? அவர் என்ன பண்றாரு? காயினை பார்த்து, காயின் நீ செஞ்ச தப்பு இதுதான். அது என்ன தப்பு அப்படின்றத நான் போன செஷன்ல சொல்லியிருப்பேன். போய் பாருங்க. நீ செஞ்ச தப்பு இதுதான் காயின். அந்த காரணத்துக்காக தான் உன்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிக்கல. அதனால நீ இப்ப கோவப்படுறதுலயோ எரிச்சல் படுறதுலயோ எந்த ஒரு காரியமும் இல்ல. நீ இப்ப என்னன்னா என்ன உனக்கு நேர போகுது அப்படின்னா, பாவம் வந்து உன் வாசற்படியில, அதாவது பிசாசு வந்து உன் வாசற்படியில வந்து நின்னுட்டான். காயின் உன் வாசற்படியில அவன் நிக்கிறான். இப்ப வந்து அவன் எப்ப உன்னை பிடிக்கலாம், அவன் ஆசை அப்படியே உன்னையே பற்றி இருக்கு. எப்ப காயின் மாட்டுவான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா காயின், நான் உன்கிட்ட சொல்றேன், நீ அவனை ஆண்டுகொள். என்ன சொல்றாரு? நீ அவனை ஆண்டுகொள். ஆண்டுகொள்னா அவனை நீ ரூல் பண்ணுன்ற. ஓகே, இந்த சம்பவங்கள்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எப்ப நடக்குது அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த காரணத்தினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். வெளியே அனுப்பப்பட்ட உடனே அவங்க இருவருக்கும் பிறந்த பிள்ளைதான் காயின். இதெல்லாம் பாவம் பண்ணி அவங்க வந்து அந்த தேவ சாயலை முழுமையாக, அதாவது அவங்க தேவ சாயல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு சாவு அப்படின்னு மரணம் என்பது வந்ததுக்கு அப்புறம், பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. ஆனா அதுக்கப்புறமும் அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு இரக்கம், முன்பு படித்தது போல மகா இரக்கம் உள்ள தேவன், மகா தயவுள்ள தேவனா இருந்தபடியால் காயினை விட்டு கொடுக்கல ஆண்டவர். ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து காயின், நீ வந்து பிசாசு ஒன்ன வந்து பிடிச்சிடாம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காயினை வந்து அலர்ட் பண்றாரு. சரியா? ஏன் அலர்ட் பண்றாரு? என்ன காரியம்? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணும்படியா கேட்கிறேன். இங்க ஒரு வேர்டு தமிழ்ல, நீ அவனை
ஆண்டு கொள். நீ அவனை என்ன பண்ணணும்? நீ அவனை ஆண்டு கொள்ளணும். அப்படி யார? பிசாச ஆண்டு கொள். சாத்தான நீ ரூல் பண்ணு. அவனை டாமினேட் பண்ணு. அவனை விட்டுறாத. அவன் உன்னை பிடிக்க பாக்குறான். அவனை நீ விட்டுறாத. அவனை நீ பிடி. அவனை நீ ரூல் பண்ணுன்றார். இப்ப இங்கிலீஷ்ல பாருங்க, அதே வசனம் தான் இருக்கு. Genesis 4:6-7. But you must rule over it. தமிழ்ல பார்க்கும்போது அவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. தமிழ்ல என்ன இருக்கு? அவன் ஆசை. ஒரு யாரோ ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனையோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஒரு ஒரு ஆணை குறிக்கிறது போல இங்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இங்க டைரக்டா தமிழ்ல இருக்க டிரான்ஸ்லேஷன் உண்மையாகவே ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன். அவன், அதாவது சாத்தானை டைரக்டா சொல்றாரு ஆண்டவர். சாத்தான் உன்னை பிடிக்க பாக்குறான். அவனை நீ என்ன பண்ணணும்? ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்ற. இங்கிலீஷ்ல இட், அதுக்கு மதிப்பில்லாத ஒரு பொருள் மாதிரி, சின் அப்படின்ற சாத்தான் இடத்துல இருந்து வருகிறது தானே சின்னு, பாவம்ன்ற காரியம். அதனால சின்ன குறிக்கிறது போல இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறாங்க. பட் இங்க என்ன இருக்கு? இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணுங்க. MUST, மஸ்ட் ரூல் ஓவர் இட். ஓகே, இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஆக மொத்தத்துல சாத்தானை நீ ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு தேவன் காயின் கிட்ட சொல்றார். சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன். ஆண்டு கொள்ளுதல் அப்படின்னு வர காரியத்துல இங்க ஒரு ஆளுகைய புருஷனுக்கு மனைவி மீது கொடுக்கிறார். இப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிக்கிற டாபிக், நம்ம என்ன பைபிள் ஸ்டடியோ அதுல கொஞ்சம் லைக் ஒற்று போகாத ஒரு இதா இருந்தாலும், எனக்கு இந்த வசனத்துல ஒரு வேர்டு இருக்கு. அந்த ஒரு வேர்டுக்காக நான் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். 3:16, ஆதியாகமம் 3:16. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். தமிழ்ல இப்படி இருக்கு. அதாவது ஏவாள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உன் புருஷன் என்ன சொன்னாலும் அவர் உன்னை என்ன சொன்னாலும் அவர் கேட்கிற நிலைமையில நீ இருந்ததுனால அவரை நீ என்ன பண்ணிட்ட? ஏதோ ஒரு தவறான காரியத்துக்கு கைட் பண்ணிட்ட ஏவாள். அதனால இனி உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளத்தக்கதை, அதாவது அவர் சொல்றத நீ கேட்கறத்தக்கதாய் நான் உனக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை இங்க கொடுக்கிறார். சரியா? தலைமைத்துவத்தை புருஷனிடத்தில் கொடுக்கிறார். நம்ம எப்பயுமே தலைமைத்துவத்துக்கு அடங்கிதான் இருக்கணும். புருஷனுக்கு அடங்கிதான் இருக்கணும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அடங்கிதான் இருக்கணும். சரியா? சோ ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இப்ப நான் இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாத ஒரு வசனமா இருந்தாலும் தயவு செய்து நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு வேர்ட் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, நான் அந்த இடத்துல MUST அப்படின்ற வேர்ட் நான் காமிச்சேன் இல்லைங்களா? மஸ்ட். இந்த இடத்துல பாருங்க, WILL, வில். இந்த வேர்டை பாருங்க. சரிங்களா? your desire will be for your husband and he will rule over you. He will rule over you. இப்ப இந்த வில் தான், அதாவது இது ஒரு ஆளுகையை தான் குறிக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிச்சயமா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி வில் குறிக்குது. ஃபியூச்சர்ல நடக்கிற காரியம். இப்போ ஒரு நிமிடம் இங்க பார்க்கும்போது இந்த ரெண்டு வார்த்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். WILL வில், MUST மஸ்ட். இந்த ரெண்டு வார்த்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆளுகை குறித்து வரும்போது வருகிற வார்த்தையா இருக்கு. இந்த MUST மஸ்ட் அப்படின்ற வார்த்தை பார்க்கும்போது காயினிடத்தில் கர்த்தர் சொல்றார், யூ மஸ்ட் ரூல். நீ நிச்சயமாய் அவனை மேற்கொண்டுதான் தீரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மஸ்ட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது என்றால் ஒரு ஃபைட்டை குறிக்குது. இந்த வில் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உன்னுடைய புருஷன் உன்னை புருஷன் சொல்றதெல்லாம் நீ கேட்கிற மாதிரிதான் உலக வழக்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆதாமுடைய காரியத்தை குறித்து ஏவாள் கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார். இன்றைக்கும் அது நிரந்தரமாய் நடந்து கொண்டு இருக்கு. சரிங்களா? அதுல தவறு இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இந்த இடத்துல MUST மஸ்ட், இதுதான். இது என்னன்னா தேவனுடைய விருப்பத்தை காட்டுகிறது. என்ன காட்டுகிறது? நம் அனைவரின் மேலும் தேவனுடைய விருப்பம் மஸ்ட். ஓகே, பாவம் செய்த பிறகு
ஓகே, இருக்கிற ஒரு காரியம். அதாவது தேவன் நம்ம மேல ஒரு விருப்பம் என்னன்னா, நான் வந்து இப்போ உனக்கு ஒரு ஆளுகையை தரேன். முன்னாடி நான் ஒரு ஆளுகையை கொடுத்தேன். எதுக்கு அந்த ஆளுகையை கொடுத்தேன்? வானத்தையும் பூமியும் நான் படைச்சேன். எல்லாவற்றையும் படைத்து விட்டு நீ ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆளுகை உன் கையில கொடுத்தேன். அந்த ஆளுகை வேற. இப்போ பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, பிசாசு ஒன்ன பிடிக்க பாக்குறான். இப்ப நான் என்ன விருப்பப்படுறேன்னா, நீ அவனை ஆண்டு கொள்ளணும். பாவத்தை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதல் பிறந்த மனுஷனாகிய காயினிடத்தில் தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யூ மஸ்ட் இண்டிகேட்ஸ், இங்க பாருங்க, must indicates a strong obligation or necessity. நான் தமிழ்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். strong obligation அப்படின்னா ஆண்டவருடைய கட்டாயமான, நிச்சயமாய் நீ பிசாச மேற்கொண்டுதான் ஆகணும். எப்படி? நிச்சயமாய் நீ அவனை என்ன பண்ணணும்? ரூல் பண்ணிதான் தீரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு 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 விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். நான் அந்த பவர் உனக்கு கொடுக்குறேன். I give you the power. நான் தான் சொல்றேன் ஆண்டு கொள்ளுன்ட்டு, ஆண்டு கொள். ஆனா இப்ப என்ன மனுஷன் நிலைமையில இருக்கிறான் அப்படின்னா, அவன் இப்ப சூஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டான். எது? ஆண்டு கொள்ளலாமா, ஆண்டு கொள்ள வேண்டாமா? பாவத்தை மேற்கொள்ளலாமா, மேற்கொள்ளாமல் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சூசிங் நிலைமைக்கு வந்ததுனால இப்ப ஆண்டவர் வந்து முன்னாடி கட்டளையிட்டது போல எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுப்பா, எல்லாமே உன் கையில தான்ப்பா அப்படின்னு சொல்ல முடியல அவரால. இப்ப நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டான்? நன்மை எது, தீமை எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ற சாய்ஸ அவன் எடுத்துக்கிட்டான். தானாவே எடுத்துக்கிட்டான். ஆண்டவர் வேணாம்னு வச்சிருந்தார். அது ஆண்டவர் மனுஷனுக்கு தேவையில்லை, நன்மை மட்டும் போதும் என் பிள்ளைக்கு, தீமை எல்லாம் தேவையில்லை, அவன் சந்தோஷமா ஆளட்டும், இப்படிதான் ஆண்டவர் படிச்சாரு மனுஷனை. அது புரியாம இந்த மனுஷன் தானா பிசாசின் சந்திரத்துல விழுந்து இப்படி சூஸ் பண்ணிட்டதுனால இப்ப ஆண்டவருடைய ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், ஒரு நிச்சயமான அவருடைய சிந்தனையில இருந்த காரியம், இல்ல மனுஷனே, காயினே, இப்ப பிசாச நீ வந்து மாஸ்டர் பண்ணணும், அவனை நீ டாமினேட் பண்ணணும். அதாவது என்னது? அவனை நீ ஆளுகை செய்யணும். அது இல்லாம திஸ் இஸ் a necessity. என்ன இருக்கு? தேவையானதா இருக்கு. இப்ப நீ அவனை மேற்கொள்ளலன்னா, இப்ப நீ அவனை ஆண்டு கொள்ளலன்னா அவன் உன்னை அழிச்சிருவான். என்ன சொல்றேன்னு புரியுதா? அவன் உன்னை அடிமைப்படுத்திடுவான். இப்படி ஒரு நெசசிட்டியும் காரியத்தையும் அந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவா வெளிப்படுத்துறார். அவ்வளவு அன்புள்ள தேவன். காயின் விழுந்து போக அவர் விருப்பப்படவே இல்லை. சரியா? இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரொம்ப கவனமா கேளுங்க. இப்ப உங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இஸ் இட் வெரி ஈஸி டு ரூல் த வேர்ல்ட்? ஒரு விஷயத்த ஆளுகை செய்வது, இப்ப வேர்ல்டுன்னு நான் கொடுத்திருக்கேன். வேர்ல்டா கூட இருக்கட்டும், இல்ல பிசாசா கூட இருக்கட்டும். நீங்க நினைக்கிறீங்களா ஆளுகை செய்வது ஒரு, இப்ப இருக்க நம்மளுடைய ஆங்கிள் இருந்தே யோசிங்களேன், ரூல் பண்றது ஈஸியான விஷயமா? என்ன நினைக்கிறீங்க? ஒரு அன்மியூட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ரூல் பண்றது ஈஸியா? ஆண்டவர் சொல்லிட்டாரு ஈஸி கிடையாது. வேற யாராவது? வேற யாராவது அன்மியூட் பண்ணிட்டு, ரூல் பண்றது ஈஸியா, ஈஸி இல்லையா? பண்ணிடலாமா? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு. வெரி குட் லின்சி. விஜயகலா சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரூல் பண்ணலாம். ரூல் பண்ணலாம், ஈஸி தான். ஓகே, வெரி குட். ஓகே, வேற யாராவது உங்களுடைய விருப்பம்? ரூல் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, ஈஸி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேகமா, நமக்கு டைம் இல்ல, வேகமா போகணும். ஒரு பதில். சரி, நானே சொல்றேன். சரிங்களா? ரூல் பண்றது ஆக்சுவலி கஷ்டம். ரூல் பண்றது உண்மையாகவே கஷ்டம். ஒரு ஆளுகை செய்கிறவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அவங்க படுற பாடு என்னன்ட்டு. நீங்க வேர்ல்டு ரூல் பண்றதை விடுங்க, ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணி பாருங்க. உங்க வீட்டை நீங்க மேனேஜ் பண்றீங்க, எவ்வளவு சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க. உங்களுடைய வீட்டு காரியத்தையே நீங்க வந்து பராமரிக்கிறீங்க, மேனேஜ் பண்றீங்க. ரூலிங் கூட விட்டுருங்க, ஒரு சமாளிச்சு கொண்டு போறீங்க, கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க. அப்போ எவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு என்னென்ன காரியங்களா நீங்க கோ த்ரூ வேண்டியிருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இப்போ பிசாச ரூல் பண்ணணும். இப்ப நீ அவனை மாஸ்டர் பண்ணணும், அவனுக்கு நீ மாஸ்டரா இருக்கணும்.
மாஸ்டரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவன் காலு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? உண்மையாகவே சொல்றேன், மனுஷ பலத்துல கஷ்டம். என்னது? மனுஷ பலத்துல அது கஷ்டமான காரியம். பட் ஆனா இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, எப்படி அவனை மேற்கொள்றது, என்னது, எப்படி அவனை ஆளுகை செய்யறது. நான் சொல்றேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகைய பாவம் அப்படின்ற ஒரு காரியத்தை வைத்து பிசாசு அவனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்துக்கிட்டான். சரியா? அவன் எடுத்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை மீட்டும் கொடுத்துட்டார். ஆனா நம்ம இருக்கோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நான் பேசல. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில இருக்கோம். இப்ப நம்ம புதிய ஏற்பாடுனா இயேசு வந்த பிறகு நம்ம இருக்கிற ஒரு காரியத்துல இருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல இப்ப நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? இயேசு வந்து அவன் பிடுங்கிட்டு போயிட்டான். அதாவது காயினோட காரியத்தை இன்னும் கூட நமக்கு டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்க போறோம். எப்படி எல்லாம் அவன் பண்ணான் அப்படிலாம் பார்ப்போம். நல்ல கவனமா கேட்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த பைபிள் ஸ்டடி. கவனமா கேளுங்க. ஆனா இப்ப என்னன்னா, அவன் வந்து ஒரு விஷயத்த காயின் தோற்று போயிட்டான். அதை இப்பவே சொல்லிடுறேன். காயினோட காரியத்தை அவன் கிட்ட காயின் அடுத்து வந்த வம்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரூலிங், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூலிங்க பிசாசு பிடுங்கிட்டான். பிடுங்கிட்டத இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அதுல ஒரு காரியம் தான், அவனுடைய ஆளுகையை அவன் கிட்ட இருந்து பறிச்சு மனுஷியாகிய நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். இதையும் ஒரு பாயிண்டா ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இயேசு அதை பிடுங்கிட்டார். அவனை தோற்கடிச்சிட்டார். இப்ப என்னன்னா, இப்ப இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அவர் நமக்காக வாங்கி கொடுத்த இந்த ஆளுகைய நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்படி அனுபவிக்கலன்னா அனுபவிக்கிறதுக்கான வழி என்ன? நம்ம எந்தெந்த விஷயத்துல தவறுகள் பண்றோம்? இந்த காரியங்களை நம்ம இன்னும் ஒரு ரொம்ப ஷார்ட்டாவும் ரொம்ப ரொம்ப ஆழமாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கவனமாய் கேளுங்க. இப்ப என்ன நம்ம கற்றுக்கொள்ள போறோம்? எப்படி பிசாசை ரூல் பண்ணணும், எப்படி அவனை ஆளுகை செய்யணும். நம்மளாம் யாரு? ஆள பிறந்தவர்கள். நம்மளாம் யாரு? ஆள பிறந்தவர்கள். வேகமா போகலாமா? அதற்கு முன்பாக இப்ப நான் இங்க ஒரு காரியம் இருக்கு. என்ன? நம் நம் நம்ம 3 பேர் இங்க சம்பந்தப்பட்டிருக்கோம். யாரு? கடவுள். ஓகே. நன்மையே உருவானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட தீமை ஒன்றும் கிடையாது. சோ கடவுள் அவர்தான் இந்த ஆளுகை ஆண்டு கொள்னு நம்ம கிட்ட சொன்னவர். அடுத்தது மனுஷன், ஹியூமன் பீயிங், தேவனின் சாயலாக உருவாக்கப்பட்டவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் அவனுக்குள்ள வந்ததுனால தேவனுடைய முழுமையான சாயல் அவனை விட்டு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. அவன் வந்து அந்த வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சாயலை அவன் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் செஞ்சிட்டான் தான், அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டாதான். ஆனாலும் தேவன் அவனோடு கூட பேசிட்டு இருந்தார். முன்பு போல அவன் வந்து முழுமையான உறவுலையும் இல்ல முன்பு போல ஒரு ஒப்புரவு ஆகுதலையும் அவனால இருக்க முடியாட்டாலும், ஆண்டவருடைய விருப்பம் எப்படியாவது இருந்தது அப்படின்னா, மனுஷனோடு ஒரு ஐக்கியப்படணும், அவனோட உறவுல இருக்கணும், அவன் மறுபடியுமாய் அவன் வந்து என்னோடு கூட வந்து இணையணும். இப்படிதான் தேவன் யோசிச்சு கொண்டிருந்தார். இப்ப அதனாலதான் இப்ப நமக்குள்ள வந்து நம்ம எந்த மதத்தினரா இருந்தாலும் சரிங்களா, ஒரு மனுஷனா இருக்கும்போது அவனுக்குள்ள இரக்கம் இருக்கும், அவனுக்குள்ள வந்து ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், உதவி செய்யணும்ன்ற குணம் இருக்கும் இல்லையா? யோசிச்சுப்பா, எந்த மனுஷன் வேணா எடுத்துக்கோங்களேன். அவங்க மத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவ அறிந்தவர்களா இருக்கணும்னு கூட இல்ல. நீதி இருக்கும். ஒரு சில மனிதருக்குள்ள ரொம்ப நீதியா இருப்பாங்க, பர்ஃபெக்டாய் வாழ்வாங்க, பஞ்சுவாலிட்டி இருக்கும். இது போல ஆண்டவருடைய குணங்கள் வந்து அப்படியே பார்க்கணும். இமேஜ் அப்படின்னா உருவம் இல்ல. நான் ஏற்கனவே முன்பாக நடந்த ஒரு பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இமேஜ்னா குணங்கள். கடவுளுடைய குணங்களால் முழுமையான பரிசுத்தமான ஒரு குணங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். அந்த பரிசுத்தத்தை குலைச்சதுதான் இமேஜ, அந்த ஒரு சாயலை அழித்ததுதான் பிசாசுடைய திட்டம்.
புரிந்து கொண்டீங்களா? இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் மனிதர்களாய் மனுஷனாய் மனுஷியா இருக்கிற நமக்குள்ளாக 2 காரியங்கள் இருக்கு. என்னன்னா நல்லது, கெட்டது. கெட்டது எப்ப உள்ள வந்தது? கெட்டதோட நம்மள ஆண்டவர் படைக்கல. எப்ப வந்தது? பிசாசால வஞ்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவமா, ஏதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாம அதற்கு முன்பாக தேவனை விசுவாசிக்காம இருக்கிறது, அந்த அன்புல ஒரு 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 சந்தேகத்தை உண்டு பண்றது மூலியமா ஒரு பாவத்தை பிசாசு உள்ள நுழைச்சிட்டான். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேவனோடு விட்டு விலக ஆரம்பிச்சிட்டோம். தேவனோடு விட்டு விலகிட்டாவே அவருடைய சாயல்ல இருந்து நம்ம என்ன ஆக ஆரம்பிச்சிருவோம்? விலக ஆரம்பிச்சிருவோம். இப்படி அதுவும் இல்லாம மனுஷன் தானாகவே என்ன சூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, அந்த கனியை பறித்து சாப்பிட்டது நிமித்தம் என்ன பண்ணான் அப்படின்னா, நன்மை எது, தீமை எது, சூசிங் ஆப்ஷனை தானாகவே எடுத்துக்கொண்டான். இப்போ மனுஷனுடைய கையில தான் இருக்கு நன்மை எது, தீமை எதுன்னு தெரிந்து கொள்றது. அதனாலதான் மாறி மாறி நல்லவர்களா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கொலைக்காரங்களா மாறிடுவாங்க. நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா திடீர்னு திருட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே தெரியாது. அதை மேற்கொள்ற பலம் கிடையாது. ஆனாலும் மனிதர்கள் தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. உலகத்துல ரொம்ப அவர் அன்பு கூறுற, உலகம்னா மனிதர்களை தான் குறிக்குது. சரிங்களா? ரொம்ப அன்பு கூறுறாரு. சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கடவுளை பத்தி பார்த்தோம். அடுத்தது மனிதர்களை பற்றி பார்த்தோம். இப்ப அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஈவில், சாத்தான், பிசாசு. அவன் கிட்ட நல்லதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அவன் கெட்டவன், அழிக்க வந்தவன், கொல்ல வந்தவன், நம்ம ஆத்துமாக்களை திருட வந்தவன். அவனுடைய முழு வேலை என்ன? ஆண்டவர் அந்த வசனத்தில் தெளிவாய் சொன்னார்ல, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு விலையேற பெற்றவர்கள்னு. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியால் பிசாசு என்ன பாக்குறான் அப்படின்னா, தேவனுக்கு நீ பிரியமா இருக்கல, உன்னை பாரு, நான் புடுங்கிடுறேன், உன்னை அவரை விட்டு பிரிச்சிடுறேன். நீ தேவனோடு கூட, தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய எல்லாவற்றையும் நீங்க அனுபவிக்கிறது, அவருடைய மகிமையை நீங்க அனுபவிக்கிறது, அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்க அனுபவிக்கிறது. இவ்வளவு பெரிய கிரெடிட்டா உங்களுக்கு? இல்ல, நான் என்ன பண்ண போறேன்? அது எல்லாத்தையும் நான் பிடுங்க போறேன். அதனால எப்ப யாரு விழுவா, எவன் விழுவான்னு சொல்லி வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த பிசாசோடைய வேலை. சிந்து சிஸ்டர் என்ன ஆவாங்க? அடுத்து வசந்தி சிஸ்டர் என்ன ஆவாங்க? எப்ப விழுவாங்க, எப்ப மாட்டுவாங்க? விஜயகலா சிஸ்டர் எப்ப மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி லின்சி எப்ப மாட்டுவா? இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறதா அவனுக்கு வேலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அவன் கையில மாட்டுறதுக்காக உங்களை படைக்கல, அவனை நீங்க மேற்கொள்ளணும், அவனை நீங்க ரூல் பண்ணணும், உங்க கால் கீழே அவனை வைக்கணும், அவனை மிதித்து போடணும். இதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். இப்ப மறுபடியும் நம்ம கதைக்கு போகலாம். சரிங்களா? இப்ப முன்னாடி சரித்திரத்துக்கு போக போறோம். ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். இந்த ஒரு வார்த்தையை வைத்துதான் கர்த்தர் உங்களோடு இனி வர்ற நேரங்கள்ல ரொம்ப ஒரு அழகான, ஆழமான ஒரு ரகசியங்களை சொல்லி கொடுக்க போறாரு. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த லைன் நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு லைன்ல நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. ஓகே. அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இது இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் இருக்கு இல்லையா, இந்த வசனம், இந்த லைன், இந்த வார்த்தை எதற்கு முன்பாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் ஆண்டவர் அட்வைஸ் கொடுத்தார். நன்மை செய்வதால் மேன்மை இல்லையோ, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா, நீ அவன் ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆண்டவர் பேசி முடிச்ச உடனே காயின் செய்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் சகோதரனாகிய ஆபேலோட அவன் பேசினான். ஓகே, என்ன பேசினான், என்ன அப்படின்ற காரியத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா பேசி முடித்தக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பேசினானா சும்மா அப்படி கூப்பிட்டு போய் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசுறது கிடையாது. அதாவது என்னன்னா, இங்க என்ன குறிக்குதுன்னா, 2 பேர் ஒரு சண்டையில இருக்கிறாங்க. ஓகே, இந்த 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 லைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கேளுங்க. இப்போ 2 பேருக்கு சண்டை. அந்த 2 பேரை சமாதானம் பண்றதுக்கு
வந்து கடவுள் வராரு. இல்ல ஒரு 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்குது. சண்டை போட்டுக்கும் போது அப்பா வராரு. அப்பா வந்து சொல்றாரு, இதுதான்ப்பா நல்லது அப்படின்ன உடனே, அப்போ சண்டை போட்ட யாருக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சோ அந்த பிள்ளை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அந்த அப்பாவோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சண்டையில ஒப்புரவாகிறது. என்ன ஆனாரு? சண்டையில ஒப்புரவாகிறது. இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம், இப்படிதானே? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கு இவ்வளவு நேரம் வந்துச்சுல எரிச்சல், இவ்வளவு நேரம் அவனுக்கு வந்ததுல கோபம், இவ்வளவு நேரம் அவனுக்கு முகநாடி வந்தது இல்ல, முகநாடி வேறுபட்டது இல்ல. இந்த காரியங்களுக்கு அப்புறம் ஒரு 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 பயங்கரமான சேஞ்ச் ஓவர். என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே காயின் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரனோட சமாதானம் ஆயிடுறாரு. என்ன ஆயிடுறாரு? சமாதானம் ஆயிடுறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் ஆன சமாதானத்துல அவரு நிலைச்சு இருக்குல்ல. என்ன இருக்குல்ல? நிலைச்சு இருக்குல்ல. அதுக்கு ஏன்? அதுதான் இப்ப நான் கற்றுக்கொள்ள போறோம். இப்ப வந்து சமாதானம் ஆகுறாரு. அதாவது பிசாச ஆண்டு கொள்கிற ஒரு ஸ்டெப்ப எடுத்து வச்சுட்டார். பிசாசு இப்ப இந்த இடத்துல தோற்று போயிட்டான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட அவன் பேசின உடனே பிசாசு சாத்தான் தோற்று போக ஆரம்பிச்சுட்டான். ஓகே, ஆண்டோடைய ஆசை நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த தீர்மானத்துல காயின் நிலைச்சு இருக்குல்ல. ஏன்? அதுதான் இப்ப கற்றுக்கொள்ள போறீங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு பாடம். ஏன்னா நம்மளும் அப்படிதானே, ஒரு சில காரியத்தை செய்யணும்னு நினைப்போம், செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், தப்புன்னு நினைப்போம். அது ஒரு 2 நாள் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம். 3ஆவது நாள் என்ன ஆகும்? நம்மளையும் அறியாம அந்த பாவத்துல, அந்த பாவமான காரியத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுவோம். 3ஆவது நாள் என்ன ஆகும்? நம்மளையும் அறியாம ஒரு கோபத்துல, ஒரு டென்ஷன் ஆகுற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளே அறியாம ஒரு கெட்ட வார்த்தைய பேசிட்டோம், ஐயோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி, தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனையில இருப்போம் இல்லையா? இது நீங்க எல்லா விஷயத்திலுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? சோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, காயின் வந்து உங்களையும் என்னையும் போலதான். அவனை ஒரு கெட்டவன் போல பாக்காதீங்க. உண்மையாவே என்னையும் உங்களையும் போலதான். நான் பல நேரங்கள்ல காயினை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு காயின் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா நம்மளாம் கிருபை பெற்றவங்க. யாரு? நானும் நீங்களும். ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருந்து நம்மள கைட் பண்றாங்க. ஆண்டவர் வந்து காயினோடு எப்படி நம்மளோடு கூட இடைப்படுறாங்களோ, அதே மாதிரி காயினோடும் கர்த்தர் இடைப்பட்டார். அவருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எப்படி காயின் வந்து கீழ்ப்படியாம ஒரு சில அந்த பாவத்துல, அந்த கொலை அப்படின்ற காரியத்துல ஈடுபட்டுட்டாரோ, நம்ம அதே போல நிறைய காரியங்கள் ஈடுபட நேர்ந்தாலும், கொலை செய்யற அளவுக்கு இல்லாட்டாலும், நம்ம நிறைய பாவங்களை விழுந்து போனாலும் அவருடைய கிருபை தாங்க நம்மள தாங்குது. இயேசுவாலதான் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா காயின் போல ஆயிடும். இயேசு வந்ததுனாலதான் நமக்கு இந்த கிருபை. அன்னைக்கு காயினுக்கு இல்ல. நம்மளாம் எப்படி கிருபை பெற்றவங்கல்ல. நன்றி சொல்லுங்க. உண்மையாகவே இயேசு வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. நம்மளாம் கிருபை பெற்றவங்க. நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் உடனே தண்டனை கிடைக்கிறது இல்ல. காயினுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கல. நினைச்சிருந்தா நம்ம பண்ற தப்புக்கும் நம்ம செய்யற செயலுக்கும் உடனே அடிச்சா யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். அப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை உண்டாயிற்று. இப்ப நம்ம செய்துட்டு இருக்க காரியங்களுக்கு எப்படி மாறிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி சொல்லுங்க. அவர் நமக்காக சிந்தின ரத்தத்திற்காக தினமும் நன்றி சொல்லுங்க. இப்ப நம்ம சரித்திரத்துக்கு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகுறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? வயல்வெளியில இருக்காங்க. வயல்வெளி எந்த இடம்? காயினோட இடம். காயின் தானே. அவர் என்ன பண்றாரு? அவரு தானே வந்து வயல்வெளியில அவரு வந்து விளைவிக்கிறாரு. எல்லாமே அந்த வயல்வெளி சம்பந்தமான வேலைகளை செய்கிறவர் காயின். மந்தை மேய்க்கிறவர் ஆபேல். இப்ப காயினோட இடத்துலதான் ஆபேல் இருக்கிறாரு. அதாவது தன்னுடைய தம்பி மேல இருக்க கோபத்தை மறந்து அவர் கூட ஒப்புரவாகி தன் தம்பியை தன்னுடைய இடத்தில் வைத்து
அவங்க 2 பேரும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கத்தக்கதாய் அது போல அவருடைய அன்பு பெருகப்பட்டது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவங்க வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் சமாதானமா இருக்கிற ஒரு சமயத்துல பிசாசு உள்ள நுழையிறான். உள்ள நுழையும் போது காயின் தன் சகோதரனாகிய அதாவது உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுக்குறான். என்னதான் இருந்தாலும் உன்னை ஆண்டவர் தள்ளிட்டார்ல, உன்னுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கலல்ல, இது போல நிறைய காரியங்கள் பேசியிருப்பானோ என்னமோ அவனுக்கு கோபம் மேலோங்கி தன்னுடைய தன்னுடைய தம்பியை கொன்று விடுகிறான். கொலை செஞ்சிடறான். இப்ப இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, இது சும்மாலாம் நடக்கல. இது பயங்கரமான பிசாசுடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்கான் அந்த நேரத்துல. ஆண்டுடைய சத்தம் அவனுக்கு மறந்துருச்சு அந்த நேரத்துல. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு. நம்ம எப்பப்பெல்லாம் தப்பு செய்யறோமோ, பாவம் செய்யறோமோ, அப்பெல்லாம் ஆண்டுடைய சத்தம் நமக்கு மறந்துருச்சுனாதான் நம்ம பாவத்துல விழுவோம். ஆண்டுடைய சத்தம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாவத்துல விழ மாட்டோம். இதைதான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். வேகமா நம்ம போகலாம். இங்க பாருங்க, இன்னும் இந்த இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கு. காயின் டாக் வித் ஏபிள் ஹிஸ் பிரதர் அபவுட் வாட் காட் ஹஸ் செட். அவன் சாதாரணமா கூட ஒப்புரவாகல. கடவுள் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்றத கூட அவன் தான் தம்பி கிட்ட வெளிப்படையா பேசி, உன் மேல எனக்கு எரிச்சல் வந்துச்சு ஆபேல், உன்ன கோபம் வந்துச்சு, அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுனதையும் சொல்றான். அப்படின்னா அவன் என்ன ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டான்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா தன்னுடைய தம்பியோட சமாதானம் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்படி இருக்கும் போதுதான் இந்த போல சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்ப புரிந்து கொண்டீங்களா? அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு காரியங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. காயினை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். தேவன் காயினை நேசித்தார். இப்ப இந்த படிக்கிற பாயிண்ட்லாம் நான் உங்களுக்கு ஒரு லைனா நான் படிக்கிறேன். ஒரு சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாருக்காவது இதுல உடன்பாடு இல்லை என்றால் தயவு செய்து அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு இது நீங்க இந்த எழுதியிருக்கிற இந்த காரியத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? அப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்ல, நான் இப்ப சொல்ற காரியங்கள், நான் எஸ்ன்னு சொல்ற காரியத்தை நீங்க நோன்னு சொன்னீங்கன்னா, உங்க மனசுல தோன்றுச்சுன்னா தயவு செய்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. இங்க பாருங்க, தேவன் காயினை நேசித்தார். உண்மைதானே? நிச்சயமாய் காயினை நேசித்தார். ஆதாமுக்கு அப்புறம் ஏவாளுக்கு அப்புறம் அவருடைய பார்வை காயின் மீது இருந்தது. காயினோடு பேசுகிறவராய் தேவன் இருந்தார். அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் கரெக்ட் பண்றவராய் இருந்தார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, காயின் தான் முதல்ல காணிக்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கர்த்தருக்கு முதல் காணிக்கையை கொண்டு போனவன் காயின் தான், ஆபேல் இல்ல. அந்த அளவுக்கு காயினுக்கும் தேவனுக்கான உறவு. நம்மளும் அப்படித்தானே? இப்ப தேவனோடு ரொம்ப ஐக்கியப்பட்டு நம்ம அப்படித்தானே, ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள் தானே. அடுத்து பாருங்க, அடுத்த காரியம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். காயின் ஒரு நல்ல மனிதன். உண்மையாகவே காயின் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். ஓகே, அடுத்து பாருங்க, காயின் தேவனை நேசிப்பதாக நினைத்தான். இப்ப இதற்கு முன்பாக நான் ஒரு படித்தேன் இல்லைங்களா, என்ன நல்ல மனிதனாக ஏன் இருந்தான்னு சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அதுக்கு கீழ்ப்படிச்சான். அதுக்கு முன்பாக என்ன இப்ப இதை நீங்க உங்க லைஃபோடையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. தயவு செய்து நீங்க உங்களோடு கூட இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? நான் எப்படி இருக்கேன்? தேவன் காயின் நேசித்தார்னா அவர் என்ன நேசிக்கிறாரா? காயின் ஒரு நல்ல மனிதன், நான் நல்ல மனிதனா? ஏன்னா நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டேன், உண்மையாகவே சொல்றேன், காயினுக்கும் நமக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளே சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? பெரிய தப்பு செஞ்சிடலாம். ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நம் பாவம் செய்யாதபடிக்கு அவர் தான் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். சரியா? இப்ப பாருங்க, காயின் ஒரு நல்ல மனிதன், நம்மளை போலவே நல்ல மனிதனாக தான் இருந்தாரு. கர்த்தருக்கு எல்லாம் பண்ணணும், அவருக்கு பிரியமாய் வாழணும், அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், அவரை துதிக்கணும், அவருக்கு காணிக்கை கொடுக்கணும். அப்ப காணிக்கைன்றது ஆராதனையை குறித்தது, அவர் ஆராதனை செய்யணும். இப்படிலாம் நினைச்சிட்டு தேவனே டைரக்டா ஆதாம் கிட்ட பேசின மாதிரி காயின் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஆபேல் கிட்ட கூட பேசினதா வேதத்துல இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கமாய் இருந்த ஒரு மனிதன். நெக்ஸ்ட், காயின் தேவனை நேசிப்பதாக நினைத்தான். இப்ப இங்கதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். என்ன காயின் செய்த தவறு என்னன்னா, அவன் தன்னுடைய காரியங்களை வைத்துக்கொண்டு
நான் இப்படி எல்லாம் தேவனோட பேசுறேன், தேவன் என் கூட பேசுறாரு, அவர் ஒரு சில காரியங்களை ரகசியங்கள்லாம் என்ன வெளிப்படுத்துறாரு. அப்பா அம்மாக்கு அப்புறம் என்ன பார்த்துதான் சொன்னார், நீ ஆண்டு கொள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் பண்ணும்போது அவன் என்ன நினைத்துக் கொள்றார் அப்படின்னா, எல்லாவற்றிலும் அவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்ததா அவர் நினைச்சுக்கிறார். உண்மையாகவே அவர் என்ன என்ன பண்ணல, தேவன் விரும்புகிற வண்ணமாய் தேவனை நேசிக்கவில்லை. இது ஏன் உங்களுக்கு நான் போன செஷன் வந்து நான் 11வது செஷன்ல இதற்கான காரணம் நான் சொல்லியிருப்பேன். 11வது செஷன் பைபிள் ஸ்டடியை தயவு செய்து பாருங்க. என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற உணர்வு இல்லாமலே தேவனை நேசித்துக் கொண்டிருப்பார் அவர் காயின். அதனாலதான் அவர் காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் போகும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு நினைப்புல இப்ப நம்மளும் அப்படிதான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவனை நேசிப்பதான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம பண்றதெல்லாம் தேவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்துட்டா தேவன் ரொம்ப பிரியப்படுவார்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். நான் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டேன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்றேன், அவர் மேல் ரொம்ப நேசமா இருக்கிறான்னு நினைச்சுட்டே இருப்போம். ஒரு சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், காயினை போல. ஆனா அது கிடையாது. நம்மையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில வச்சிட்டு இருந்திருப்போம், காயினை போல. அவன் எவ்வளவுதான் ஆண்டவரை நேசிப்பதான் அவன் தான் நினைச்சிட்டு இருந்தாலும், அவன் உண்மையா அதை கிரியையிலையும் காமிச்சிட்டு இருந்தாலும், அவருக்கு தேவனை குறித்த அறிவு இல்ல. தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமலே அவர் மேல நான் அன்பு வச்சிருக்கேன், அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவருக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படிலாம் வந்து காயின் வந்து யோசிச்சுட்டு அப்படி ஒரு தவறான ஒரு நினைப்பிலே இருந்ததுதான் பிசாசு அவரோடு பேசும்போது அவர் வந்து அதுல விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணமாயிருக்கு. உண்மையாவே தேவன் யார் அப்படின்னு சொல்லி காயின் நினைத்திருந்தார், அவர் புரிந்திருந்தார் அப்படின்னா, ஆபேலோட காணிக்கையை அவர் அங்கீகரித்த பிறகு அவர் போய் தேவன் கிட்ட கேட்டிருப்பார், ஏன் ஆண்டவரே என்ன பிடிக்கலையா உங்களுக்கு, ஏன் நீங்க வந்து என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அப்படின்னு கேட்டிருப்பார்ல. அப்படித்தானே கேட்கணும். தேவனை நேசிக்கிற மனிதர். தேவனும் பேசுறாரு அப்படின்னா முன்னாடியும் பேசியிருப்பாரு. போய் கேட்டிருக்கணும்ல, ஏன் தம்பி மேல எரிச்சல் வந்துச்சு? உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு இது போலலாம் வராது. தேவன் கிட்டதான் போவாங்க, ஏசப்பாட்ட தான் போவாங்க, போயிட்டு கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட தான் விசாரிக்க போவாங்க, தானா முடிவெடுக்க மாட்டாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? கவனமாய் ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு வந்து தமிழ்ல ஒரு வாசகம் வந்து இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் பிடிக்கும். என்னன்னா, தன்னுடைய தவறிலிருந்து கற்றுக்கொள்கிறவன் புத்திசாலி. யாரு? தன்னுடைய தவறுல இருந்து நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு லெசனை லேர்ன் பண்ணி வாழ்க்கையை திருத்திக் கொள்றோம்னா நம்ம புத்திசாலி. ஆனா பிறருடைய தவறில இருந்து கற்றுக்கொள்கிறவன் லெஜெண்ட். லெஜெண்ட்னா ஆளுகை செய்கிறவன். ஒரு ஆளுகை செய்கிறவனா இருக்கணும், நீங்களும் நானும் நான் இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. இப்ப காயின் வந்து ஒரு தவறு செய்த ஒரு மனிதர். அதை நான் வந்து மிகுந்த வருத்தத்தோடே சொல்றேன். அவருடைய தவறில இருந்து நாம் நம்மை திருத்திக் கொள்ளணும், நம்ம சரியாகணும். இதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தப்பானவர் அப்படின்னு காமிக்கல, அவர் நல்ல மனிதனாக இருந்தார். எதுல தவறிட்டாரு நான் சொல்றேன். என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுல தவறிட்டார். அவர் பத்தின நினைப்புல தவறிட்டார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா தம்பி மேல எரிச்சல் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு. சரியா? இப்ப அடுத்து போவோம். தேவன் காயினோடு பேசுகிறவரா இருந்தான். உண்மைதானே? நம்ம கூடயும் ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? காயின் தேவனோடு பேசுகிறவனாய் இருந்தான். திரும்பவும் ஆண்டவருக்கு ரிப்ளை கொடுக்கிறவனாய் காயின் இருந்தான். சரியா? நம்மளும் அப்படித்தானே. ஆண்டவர் சில காரியங்கள் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு சில ஜஸ்டிபிகேஷனை கொடுப்போம். ஆனா அந்த ஜஸ்டிபிகேஷன் தேவனுக்கு பிரியமான ஜஸ்டிபிகேஷன் நம்ம பார்க்கணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஆண்டவர் கேட்பாரு, ஏமா என் சமூகத்துக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு நிறைய வேலை ஆண்டவரே, நாள் ஃபுல்லா வேலை, காலைல எழுந்திருக்க முடியல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீங்க மன்னிக்கிற தேவன் தானே. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவோம், இல்ல கோவப்பட்டுருவோம். யாராவது கேட்பாங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அது ஆண்டுடைய சத்தமா எடுத்துக்கொள்ளுங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களேன், கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் அப்படின்னும் போது என்ன பண்றது? வீக்னஸ்.
பலவீனம். இந்த சூழ்நிலை அப்படி என்ன ஆக்கிடுச்சு. காயினிக்கும் அப்படித்தானே ஆக்கிச்சு. என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன் உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கெடுதலை நீங்க பண்றீங்க? உங்க மருமகளை பத்தி தவறா பேசிட்டு இருக்கீங்க. உங்க மாமியார் கிட்ட சண்டை போடுறீங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டாலோ, இல்ல தான் மனசாட்சியே கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சரியில்லை, அவங்க ஒழுங்கு இல்ல, அதனால நான் அப்படி பண்றேன். ஜஸ்டிபிகேஷன். பட் ஆனா நம்ம பண்ற காரியம் தவறு. என்றைக்கு ஒரு மனிதன் தவறை ஒற்றுக்கொள்கிறானோ, தன் பிழையை உணர்கிற மனுஷன் தான் வாழ்வடையும். தன் பிழையை உணர்கிற மனுஷன் யார் அப்படின்னு வேதம் கேக்குது. தான் பிழைன்னு அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பிசாசு ஆளுகை செய்துட்டான்னு அர்த்தம். இப்ப காயின் மிஸ் பண்ண காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆண்டவர் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஆண்டவரே நான் பண்ணது தப்புன்னு அவரு ஒற்றுக்கொள்ளவில்லை. புரிந்து கொண்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அடுத்து அவர் பண்ண தப்பு என்னன்னா, அடுத்து அவர் என்ன பண்ணிருக்கணும்? தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னே தப்ப அக்செப்ட் பண்ணிருக்கணும். அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் கிட்டதான் போய் முதல் மன்னிப்பையும் முதல் சமாதானத்தையும் செய்திருக்க வேண்டும். எந்த மனிதன் கடவுளோடு சமாதானம் பண்ணாமல் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய பாவங்களை தானாகவே சரி செய்து கொள்ளலாம், இவங்க கூட போய் பேசிட்டா சமாதானம் ஆயிடலாம், ஆண்டவருக்கு அதானே புரியும் அப்படின்னு நினைச்சு பண்றானோ, அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிரும். இப்ப உங்க யாருக்கா சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்க சகோதரி கூடவே சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு தெரியுது நீங்க பண்ணது தப்புன்ட்டு. ஆண்டவர் வசனத்தின் மூலியமா பேசிட்டாரு. உடனே போய் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, போய் உங்க சகோதரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கூடாது. உங்க சகோதரி கிட்ட போய் ஒப்புரவாக கூடாது. முதல்ல நீங்க பண்ண வேண்டிய காரியம் தேவனோடு ஒப்புரவாகணும். என்ன பண்ணணும்? நான் கற்றுக் கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலேயே உண்மை. இதுதான் காயின் பண்ணல. இதை நம்ம பண்ணாம நம்ம வாழ்க்கையில அதை பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் காயின் பண்ணி இருந்தாருன்னா, அவர் உண்மையாவே சொல்றேன், அவர் தோற்று போயிருக்கவே மாட்டார். காயின் நோவா மாதிரி யாரோ ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. காயின் ஏனோக்கு மாதிரி தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. காயின் மோசே மாதிரி தேவனுக்கு ஒரு பிரியமாய் மனுஷனா நிச்சயமா இருந்திருப்பாரு. நான் ஆணித்தனமா சொல்றேன். ஏன் காயின் தெரியுமா பண்ணல? தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சா ஆண்டவர் கிட்ட போகாம டைரக்டா என்ன பண்ணிட்டாரு? தம்பி கிட்ட போயிட்டாரு. தப்பு பண்ணிட்ட முதல்ல யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல தேவனோடு ஒப்புரவு ஆகாம நீங்க ஒப்புரவு ஆக வேண்டிய மனுஷன் கிட்ட தயவு செய்து போகாதீங்க. உங்க சுய பலத்தினால யார் கூடயும் ஒப்புரவு ஆக முடியாது. இயேசுதான் உங்களுக்கு பலனை தரணும். தப்பு பண்ண உடனே ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, மனம் கசந்து நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். ஆண்டவரே இதை நீங்க சமாதானம் பண்ணுங்கப்பா. நான் இவங்க கூட ஒரு சண்டை ஆயிடுச்சு ஆண்டவரே, இந்த சண்டையை நீங்க எப்படி சமாதானம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி தருவார். பிசாசுடைய திட்டங்களை அவர் நமக்காக யுத்தம் செய்து அழித்து போடுவாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்? யார் கூட பிரச்சனையோ அவங்க கூட போய் சமாதானம் ஆகணும். இப்போ காயின் என்ன பண்ணாரு? டைரக்டா யார் கூட பிரச்சனையோ அவங்க கிட்ட போய் சமாதானமாக பார்த்தார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தன்னுடைய மாம்சத்துல செயல்பட்டார். மாம்சத்துல என்ன? சுயபலத்துல செயல்பட்டார் காயின். ஓகே, தப்புன்னு சொல்லிட்டீங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டேன் தப்பு அப்படின்ட்டு. இப்ப அடுத்து என்ன பண்ணும்? அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? இல்ல அவன் கிட்ட போய் நான் ஒப்புரவாகணும், அவ்வளவுதானே? சரி, நான் ஒப்புரவு ஆகுறேன், அவன் இடத்துல என்னோட இடத்துல வச்சு அவனை நான் சமாதானமா வச்சுக்கிறேன் அப்படின்னு காயின் எடுத்த முடிவுதான் அவர் தோல்விக்கு காரணம். நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும் போது எந்த மனுஷனுக்குமே தேவனுடைய பலன் இல்லைன்னா பிசாச மேற்கொள்ளவே முடியாது. இததான் ஆண்டவரும் எதிர்பார்த்தார் காயின் கிட்ட. காயின் இப்பயாவது என்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு பலனை தரேன், இவனை ஆண்டு கொள்ற பலனை உனக்கு தரேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ நீங்க இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? காயினின் தவறுனா என்னன்னு பார்த்தோம், காயினின் தோல்விக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன பாக்குறோம்? இங்க பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க.
இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. தயவு செய்து இந்த இந்த இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே தவறுகிற மனிதர்கள் தான். இப்ப நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ தடவை நம்ம வந்து விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற மனிதர்களா இருக்கிறோம். இப்ப நீங்க கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். சரிங்களா? காயினுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள். இது எப்ப இந்த வாய்ப்புகள் அப்படின்னா, காயின் ஆபேல கொன்றுவர், கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணிட்ட ஒரு மனுஷன் மேல கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறாருங்க. பாவம் செஞ்சுட்ட ஒரு மனுஷன் மேல கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறாரு. அவன் மாறிடுவான் அப்படின்ட்டு. பாருங்க, உங்களை வசனத்தோட நான் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கொன்றாரு. சரியா? காயின் வந்து ஆபேல கொன்னுடுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, காயினுடைய ரத்தம் பூமியில இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும். இயேசுவே, எங்க அண்ணன் என்ன கொன்னுட்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்துவாரு. பூமியில இருந்து அவர் ரத்தம் வந்து கூப்பிடும் ஆண்டவரை. அப்போ வந்து ஆண்டவருக்கு எல்லாம் புரிஞ்சிடும். புரிஞ்சிட்டு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு காயின் கிட்ட. இதெல்லாம் வந்து வேத 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வார்த்தைகள்ல உங்களுக்கு சொல்றேன். கவனமாய் கேளுங்க. அப்ப ஆண்டவர் கேட்பாரு காயின் கிட்ட, காயின் உன் தம்பி என்ன பண்ண அப்படிலாம் கேட்பாரு. எல்லா கான்வர்சேஷன் நிறைய. அவர் வந்து காயின் என்ன சொல்லுவாரு, என் தம்பிய என்ன பண்ண, தம்பிக்கு என்ன நான் காவலாளியா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பொய்யா சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் தன்னுடைய உண்மையை ஒற்றுக்கொள்ளவே மாட்டாரு. கடைசியில ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சபிச்சிடுவார். காயினை சபிச்சிடுவார். என்னன்னா, நீ நிலையற்று திரிவ போடா அப்படின்னு சொல்லிடுவார். நீ உனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையே இருக்காது, நீ பூமி ஃபுல்லா நிலையற்று திரிவ. அட்லீஸ்ட் இப்படி கோவப்பட்டு ஒரு சொன்னக்கு அப்புறமாவது காயின் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. சொல்லவே மாட்டாருங்க. காயின் சொல்லவே மாட்டார். அடுத்து என்ன பண்ணுதுமா, துணிகரமா கேட்பாரு. இந்த தண்டனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. தண்டனை ஓகே தான், நான் தண்டனைக்கு பாத்திரவான் தான். எப்படி ஒரு மனுஷன் அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு வந்து நீ பண்ண தப்பு, நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நான் அதை தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ண உடனே ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, நீ தப்பு பண்ண தண்டனைக்கு உனக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும்ல. ஆனா துணிகரம், திமிர்த்தனம். இப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், அப்படியே ஆண்டவரே இந்த வியாதி, எனக்கு இந்த வியாதி கொஞ்சம் ரொம்ப கொடுமைன்னு நினைக்கிறேன், எனக்கு வேற ஏதாவது வியாதி கொடுங்க. இது எப்படி இருக்கு? புரிந்து கொண்டீங்களா? இப்படி ஒரு காரியமா தான் ஆண்டவர் கிட்ட பேசுவார் காயின். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார் காயினை. வேற மாதிரி அவரோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். சரி பண்ணல, விட்டுருங்க. இப்ப என்ன அவர் பண்ணுவாருன்னா, என்னால இந்த தண்டனையை சகிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தண்டனைக்காக ஆண்டவரோடு பேசுவார். பேசின உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வார். என்னன்னா, அவனை நோக்கி காயின் கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும், இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கொலைக்காரன், இவன் ஆண்டவரே கொண்டு போட்டிருக்கலாமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்களேன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வேற பிள்ளைங்க பிறக்காதா? பிறக்கும் தானே. எவ்வளவு இறக்கம் பாருங்க ஆண்டவருக்கு இவன் மேல. இந்த காயினுக்கு, கொலைக்காரன் மேல எவ்வளவு பெரிய இறக்கம். அப்படிப்பட்ட இறக்கத்தை தாங்க உங்க மேலயும் என் மேலயும் ஆண்டவர் வச்சிட்டு இருக்காரு. மறந்து போயிடக்கூடாது நம்ம. இவ்வளவு பாவம் பண்ணிட்ட இவன் மேல ஆண்டவர் வந்து வச்ச இறக்கம் பாருங்க. அவனை யாரும் கொன்று போட்டுற கூடாதான். அவருடைய இரக்கம் புரியுதா? நம்ம முதல் வசனத்துல பார்த்தல, அவர் இரக்கமும் மகா கிருபையும் மகா தயவும் அன்பும், அப்படிப்பட்ட தேவன் சொல்றதுக்கு ஏன் காரணம் தெரியுதா? இந்த காரணத்தை வைத்துதான். அப்படி அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க நம்மளா கொடுத்து வச்சிருக்கணும். தப்பு பண்ணா அப்படி போட்டுடல, ஆண்டவர் போட்டு அவனை கொன்னுடல. என்ன பண்றாரு, அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இங்கிலீஷ்ல ஆதியாகமம் 4:15, ஜெனசிஸ் 4:15 என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அந்த லார்ட் செட், இங்க பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, ப்ரொடெக்டிவ் மார்க். என்ன இருக்கு? ப்ரொடெக்டிவ் மார்க், ப்ரொடெக்ஷன். அவன் மேல ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சார் ஆண்டவர். அந்த ப்ரொடெக்ஷனை வச்சு அவனை வேற யாரும் கொன்ற கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாத்தார். நான் சொல்றேன், ஏன் தெரியுமா வச்சார்?
ஏன் வச்சார்? முதல் காரணம் அவன் மேல வச்சிருந்த அன்பு. அவன் 2வது காரணம், இந்த அன்பன் நிமித்தம் கர்த்தர் என்ன நினைத்தார்னா, இவன் தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, இவன் திருந்திருவான், இவன் மாறிடுவான். ஏன்னா இப்போ நன்மை தீமை அவன் கையில தான் இருக்கு. அவன் நினைச்சானா இப்ப கூட ஆண்டவரோட அவன் ஒப்புரவாக முடியும். அவன் தேவன் கிட்ட தேவனோடு துணிகரமாய் பேசினாலும், அவன் திமிர்த்தனமா அவன் நடந்துக்கிட்டாலும், தன் பிழையை உணராம இருந்தா கூட ஆண்டவர் நினைக்கிறார், இனி வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் அவன் திருந்தி என்கிட்ட வந்துருவான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் கூட அப்படிதான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுக்குறாருல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, அப்படியே மன்னிச்சிடுவாரு. அந்த தப்ப மன்னிச்சாருல்ல, அதே மாதிரி இந்த தப்ப மன்னிச்சிடுவாரு. அது மன்னிக்கிறது அவருடைய குணம், அவருடைய அன்பு. ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த சான்ஸ பயன்படுத்தி என் புள்ள என்கிட்ட வந்துட மாட்டானா? இந்த பாவத்துல இருந்து மீண்டுற மாட்டானா? என்கிட்ட ஒப்புரவாகிட மாட்டானா? இதுதான் அவருடைய எண்ணம். இதுக்குதான் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். இதுதான் காயனுக்கு அவர் கொடுத்த வாய்ப்புகள். ஆனா ரொம்ப பரிதாபமான நிலைமை என்னன்னா, காயின் கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஆண்டவர்ட்ட. நம்ம மேலேயும் ஒரு அடையாளம் இருக்கு. இங்க போன வசனத்துல படிச்சோம் இல்லைங்களா? என்ன படித்தோம்? ஆண்டவர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார் இல்லையா? அந்த அடையாளத்தை நிமித்தம் காயின் இந்த பூமியில வாழ்ந்தார். சாதாரணமா வாழல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் நிலையற்ற மனுஷனாய் போவ அப்படின்னு சொன்னது ஆண்டுடைய சமூகத்தை விட்டு அவர் அனுப்பிட்டாரே தவிர, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பூமியில இருக்க ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிச்சான். அவன் ஒரு பட்டணத்தை கட்டுறான். அந்த பட்டணத்தை கட்டி தேவனுடைய பெயரை வைக்கல, அவன் தன் பிள்ளையோட பெயரை வச்சான். தன்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு பெருமை கொண்ட மனிதனாய் மாறினான். அவன் வம்சம் மோசமான வம்சமா போச்சு. ரொம்ப ரொம்ப அவனுடைய வம்சத்துல வந்தவங்க எல்லாம் மோசமானவர்களா இருந்தாங்க. அவனுடைய பாவத்தை அந்த காடோட இமேஜ் ஒரு இமேஜ் போக போக தேவனோட உறவுல இருந்து முழுமையா விலகிட்டான். அவன் விலகிட்டு பிசாசுக்கு தன்னை ஃபுல்லா ஒப்பு கொடுத்து மோசத்திலும் மோசமான தேவனே பார்த்து வேதனைப்படுகிற மனுஷனாய் அவன் மாறிவிட்டான். ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவன் இழந்துட்டான். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. இப்ப நம்ம மேல ஒரு மார்க் இருக்கு. என்ன மார்க் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் என்ற மார்க். என்ன மார்க் இருக்கு? நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க. புரியுதுங்களா? நம்ம மேல இயேசுன்ற ஒரு மார்க், அவரோட ரத்தம்ன்ற மார்க் இருக்கு. இப்ப இந்த மார்க் நிமித்தம் தான் நம்மளை யாரும் கொல்லல. அதாவது பிசாசு நம்மள அழிச்சு போடல. நம்ம இயேசுவை அறிந்து கொண்டோம், அவருடைய பிள்ளைகளா இருந்தும் நம்ம ஒரு சில நேரங்கள்ல தவறுகிறோம். சில பேர் தவறுகிறதே வாடிக்கையா வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம வீழ்ந்து போகாமல், நம்ம சாகாமல், நம் தப்புக்குரிய தண்டனை நம் மேல் விழாமல் நம்மளை பாதுகாப்பது என்ன அப்படின்னா, the power in the blood of Jesus. ஆண்டோடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனாலதான் பிசாசு நம்மள விழுங்கல. இல்லைன்னா எப்பயோ விழுங்கி போட்டிருப்பான். இப்ப ஆண்டவருக்கு எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்திருப்பாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நான் இன்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும், என்னைக்கும் நான் ஒண்ணும் இல்லாம போயிருக்கணும், என்னைக்கும் என் குடும்பம் சிதறி போயிருக்கணும். இப்படி எல்லாம் உங்க சூழ்நிலைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியும். யாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவர் மட்டும் சரியான உணர்வையும் எண்ணத்தையும் கொடுக்கவில்லை என்றால் எல்லா மனுஷனும் தவறி விடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம மேல ப்ரொடெக்ஷன் மார்க்க பயன்படுத்தி எப்படியாவது வாழ்க்கையில மாறி ஆளக்கூடியவர்களாய் மாறிடணும். அந்த பிசாச ரூல் பண்றது இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும்? பாவம் செஞ்சிட்டோம், இல்ல பாவம் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் எச்சரிக்கையோ, இல்ல நீ பாவம் செஞ்சுட்ட அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சுன்னா, உடனே போக வேண்டியது ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். அடுத்ததுதான் நீங்க என்ன காரியங்கள்ல செய்யறீங்களோ அந்த தேவனுடைய பலத்தை அவருடைய சமூகத்துல பெற்றுக்கொண்டு பின்பு உலகத்துல நீங்க காரியங்களை செய்யணும். அப்பதான் பிசாசுடைய தந்திரம் பலிக்காது. தனியாய் உலகத்தை ஆள முடியாது. ஆளக்கூடியவர் உங்க கூட இருந்தா மட்டும்தான் ஆள முடியும். ஆளக்கூடியவர் தேவன் இயேசு. அவர் அவருடைய பலன் இருந்தா மட்டும்தான் உங்களால ஆள முடியும். என்ன ஆள முடியும்? உலகத்தை ஆள முடியும். அதாவது பிசாசை ஆள முடியும், பாவத்தை ஆள முடியும். இல்லைன்னா நோ அதர் வே. இங்க பாருங்க, யோவேல் 2:13 யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அறிக்கையிடணும், அவர் நம்ம மன்னிப்பாரு, எல்லா அநியாயத்தையும் நீக்கிடுவாரு. எல்லா அநியாயம் 1 2 கிடையாது, விட்டு விட்டா கிடையாது, கம்ப்ளீட்லி 100% நம்மளுடைய அநியாயம், பாவம் கூட இல்லைங்க, அநியாயம். அநியாயம் பண்ணுவோம்ல, அந்த அநியாயமான காரியத்தை மத்தவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டாவே அது அநியாயம், மறந்துடாதீங்க. எனக்கும் தான் உங்களுக்கும் தான். யோசனை தப்பா பேசணும்னு யோசிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சேன்னா அநியாயம். ஆனா யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை போயிடும். சிந்தனையில வருது, அதாவது எரிச்சல் மட்டும் வருது அப்படின்னா அது பாவமா மாறாது. அதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் வரும், சிந்தனைக்குள்ள வரும், இந்த தப்பு செய்யலாம், ஒரு உணர்வு வரும், பொறாமை எண்ணம் வரும், கோபம் வரும். அதெல்லாம் பிசாசு நம்ம நன்மை தீமை செய்கிற வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொண்டபடியால் நமக்குள்ள திணிக்கிற காரியம். வரும்போது என்ன பண்ணணும்? எசப்பா என்னை காப்பாற்றுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு வார்த்தை வாயில தயவு செய்து அறிக்கை பண்ணுங்க. இது போல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இது போல சிந்தனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே ஒரு சமூகத்துல போய் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி ஒப்புரவாயிட்டீங்கன்னா அது பாவமாய் எண்ணப்படாது. காயினுக்கும் அப்படிதான். எரிச்சல் வந்தப்ப என்ன சொன்னாரு? இனிமேதான் பாவம் உன்னை பிடிக்க போகுதுன்னு சொல்றாரு. அந்த சிந்தனை உள்ளுக்குள்ள வரும்போது அவர் சொல்லல. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இப்ப நம்ம இதுக்குள்ளாக பாக்குறோம். அவர் இயேசு கிறிஸ்துவோடைய முத்திரை, அவருடைய ரத்தம் நம்மளுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையுள்ளதா இருக்கா. அதனால இதை நம்ம பயன்படுத்தி அந்த ரத்தத்தினோட வல்லமையை நம்ம அனுபவிக்கணும். நான் முன்பு சொன்ன காரியம்தான், காயினை போல நம்மளுடைய காரியங்களை மட்டும் யோசித்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா தோல்வி. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தப்பு பண்றோம்ன்ற உணர்வு வருது, ஆண்டவர் பேசுறாருன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். இல்ல அதையும் மீறி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துக்கு மன்னிப்புக்கு போகணும். அப்புறம் ஆண்டோடைய பலத்தை வாங்கி கொண்டு எந்த மனுஷனோடு ஒப்புரவாகணுமோ இல்ல எந்த காரியத்துல சரிப்படுத்தணுமோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். சரி, இப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்துக்கு போறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அது என்ன காரியம்னா, நம்ம தப்பு செஞ்சாலும் சரி, தப்பு செய்யறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல பாவத்துல விழுவதற்கு முன்பாகவும் விழுந்ததுக்கு அப்புறமும் சரி, நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? we have to think about what has God told to us. ஆண்டவருடைய வார்த்தைகள், நம் வேத வசனத்துல இருக்க வார்த்தைகளை நினைவு கூறணும். இது மனுஷன் நீங்க தான் பண்ணி தீரணும், வேற வழி கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மஸ்ட் யூ ஷுட், நீ செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தாதான். இப்ப நம்ம தப்பு பண்றோம், அநியாயமா செய்யணும்னு நினைக்கிறோம் ஒருத்தனுக்கு, அப்புறமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இப்ப இவனுக்கு இறக்க காட்டக்கூடாத ஒரு சூழ்நிலை, ஒரு மனுஷனுக்கு, ஒரு அநியாயமான மனுஷனே வரான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இரக்கமே நீங்க செய்ய முடியாது. அப்போ நீங்க என்ன நினைக்கணும்? அவனுக்கு இரக்கம் காட்டாம அவனை அழித்து விடலாம் நீங்க நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இல்ல ஆண்டவன் என்ன சொல்லி இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். அவனுக்கு இரக்கம் செய்கிறவன் பாக்கியவான், நீங்கள் இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு இரக்கம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்துட்டு, நினைவு கூர்ந்ததுக்கு அப்புறம் நீ நினைவு கூர்ந்தாவே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடுவீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப புரியுதா ஏன் பைபிள் படிக்கணும், ஏன் வேதத்தை படிக்கணும், ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், ஏன் இது போல பைபிள் ஸ்டடி நீங்க அட்டென்ட் பண்ணணும்? இப்ப புரிந்து கொண்டீங்களா? யூதாஸ், காயின் மட்டும் இல்ல, யூதாசும் பண்ண ஒரே தவறு என்னன்னா, அவரு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தக்கு அப்புறம், காட்டி கொடுத்துட்டேன்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்துருச்சு, தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணிட்டக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? மனஸ்தாபப்பட்டு, இங்க பாருங்க, மத்தேயு 27:3, இதெல்லாம் முக்கியமான வசனங்கள்னால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, இவரும் காயினை போல என்ன பண்றாருன்னா,
சரி கொண்டு போய் நம்மளாவே இந்த கரெக்ட் பண்ணிடுவோம், நம்ம இவங்க கிட்ட தானே போய் காமிச்சு கொடுத்தோம் ஏசப்பாவை, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், காட்டி கொடுத்துட்டேன், இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணலாம், காட்டி கொடுத்தவங்க கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுவை விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு போய் நின்னவர் தான் யூதாஸ். காயினை போல யூதாஸும் நல்லவன், ஆனா சுயபலத்துல சார்ந்துட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும், இது போலாம் நீ காட்டி கொடுப்ப அப்படின்னு இயேசு சொன்னார்ல, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்திருக்கணும். அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. நீங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்க. அதுல இயேசு சொல்லியிருப்பாரு, நம்ம யூதாஸ் கிட்ட, நீ இது போல காட்டி கொடுப்ப, இப்படி காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, என்ன சொன்னார், என்ன சொல்லியிருப்பாரு, இவன் பிறவாமல் இருந்தாமலே நல்லா இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசு அவன் ஆளுகை செய்ய வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு காஷன், காயினுக்கு கொடுத்த மாதிரியே ஒரு காஷனை நம்ம யூதாஸ்க்கு கொடுத்திருப்பாரு. ஏன்னா காயினை போலவே யூதாஸையும் அவர் நேசித்தார். அவர் 12 சீஷர்ல ஒருத்தர் தான் யூதாஸ். சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ யூதாஸ் அந்த நேரத்துல இயேசு நமக்கு கொடுத்த வார்னிங்க அவர் வந்து யோசிக்கல. காயினும் யோசிக்கல, யூதாஸும் யோசிக்கல. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ யோசிக்காம என்ன பண்ணிட்டாங்க, தான் பண்ணது தப்பு மட்டும் தெரிஞ்சிச்சு, டைரக்டா போயிட்டு ஆசாரியர்கிட்ட போயிட்டு 30 காசு கொடுத்துருங்க, 30 வெள்ளிக்காசு தானேங்க, கொடுத்துருங்க, இயேசுவை விடுதலை பண்ணிருங்க. இவர் செய்த செயல் நல்ல செயலா கெட்ட செயலா? உண்மையிலே நல்ல செயல். ஆனா இது வந்து கரெக்டான வழி கிடையாது. திஸ் இஸ் நாட் அ வே. அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்து அழுதுருக்கணும். தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, ஏன்னா ஆண்டவரோடு இருந்தவர் தானே, இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு. பேதுரு மாதிரி அவரும் இருந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா முக்கியமான சீஷர் யூதாஸ், அவர் கையில தான் பணப்பை இருக்கும். அவர் பினான்ஸ ஹேண்டில் பண்ணவர். ஒரு 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 யார வந்து பினான்ஸ நம்பி குடுக்குறாங்க, ஒரு 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 எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், இப்ப உங்க கணவர் நம்பி உங்ககிட்ட பினான்ஸ குடுக்குறாருன்னா, நீங்க அவருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்னு அர்த்தம். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்ல பினான்ஸ ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை குடுக்குறாங்கன்னா, நீங்க அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்பிக்கைக்குரியவர்னு அர்த்தம். ஏன்னா பினான்ஸ மட்டும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. எதை வேணா கொடுத்துருவாங்க. அதே போல இயேசு 12 சீஷர்கள்ல யூதாஸ் கிட்டதான் பினான்ஸ கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய மனுஷர் யூதாஸ். அப்படி காட்டி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர் சமூகத்துல போய் வந்து அழுது இருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, சுயபலத்துல குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் வாழவே தகுதி இல்லாதவன், நான் பாவம் செய்தேன், அதற்கு அதற்கு வந்து இப்படி இதுல யார்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் கிட்ட சொல்ல மாட்டாரு, ஆசாரியர்கள் கிட்ட யார்கிட்ட காட்டி கொடுத்தாரோ அவங்க கிட்ட போய் புலம்புவார், ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு அழுவார். அதற்கு அவன் பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா, ஆசாரியர்களுக்குள்ளவும் பிசாசு தான் இருந்து ஆண்டவரை கொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு என்ன அது ஒன்பாடு, பிசாசு இப்படிதான் சொல்லுவான். நீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிசாசு எல்லாம் அனுபவி அனுபவி அனுபவி, உனக்கு இது வேணும், நல்லா என் வலையில மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் என்னமா சொல்வாரு, யூதாசே என் பக்கம் திரும்பி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, இல்ல நான் எந்த இடத்துல என்னை காட்டி கொடுத்தாங்க, எந்த இடத்துல என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, எந்த இடத்துல வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டியான் தான் இயேசுவோடைய ஏக்கம் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுடைய இயேசப்பா ரொம்ப 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 நல்லவர். இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா, யூதாசை போலவே இப்ப யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து என்ன பண்ணிட்டாரு, சுயத்துல முடிவெடுத்து இனி நமக்கு மன்னிப்பே கிடையாது, வாழ்க்கையே கிடையாது, ரொம்ப மோசமான செயலை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் தூக்கு மாட்டி செத்துருவார். பிசாசுக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்துருவார். பிசாசுடைய வலையில விழுந்துருவார். அழிஞ்சே போயிட்டாரு. இல்லைன்னா எப்படி வல்லமையா ஒரு பயன்படுத்தப்பட்டிருப்பாரு தெரியுமா? யூதாஸ் மட்டும் ஒரு ஒரு வார்த்தை ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தாருன்னா, யூதாஸ் அப்படி பயன்படுத்திருப்பாரு ஆண்டவர். உண்மையாவே உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சியா யூதாஸ் இருந்திருப்பாரு. ஆண்டவர் அவனை அப்படி நிலைநிறுத்தி வச்சிருப்பாரு. இதான் நம்ம ஆண்டவருடைய குணம். இழந்து போயிட்டார் யூதாஸ். நீங்களும் நானும் இழந்து போயிடக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மற்றவர்களுடைய தவறிலிருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் லெஜெண்ட். லெஜெண்ட்னா ஆளுகிறவர்கள்.
ஆனா இதே மாதிரி ஒண்ணு தவிர பேதுரு பண்ணி, இப்ப பேதுருவை தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். 3 முறை தேவனை மறுதலிச்சிருவார். அது மட்டும் இல்லாம அவர் தேவன் அதாவது இயேசுவ சபிப்பாரு, சத்தியம் பண்ணுவார். பயங்கரமான பாவம். சபிக்கிறது, தேவனையே தூஷிக்கிறது, சபிக்கிறது. யோசிச்சு பாருங்க. லிட்ரலா யூதா செஞ்சதை விட இது மோசம் நான் சொல்லுவேன். யூதாசாவது காட்டி கொடுத்தாரு. ஆண்டவர் மறிக்க வேண்டியது நியமிக்கப்பட்டது. அவர் இவர் காட்டி கொடுத்துட்டாரு. மன்னிப்பு கேட்டிருந்தா கூட மன்னிச்சிருக்கலாம். இவர் டைரக்டா போய் தேவனையே சபிக்கிறாரு. அதுவும் ஏசப்பாக்கு முன்னாடியே, ஏசப்பா வச்சிருந்த இடத்திலே போய் நின்னு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாரு? சபிப்பாரு. இப்படி ஒரு மோசமான செயலை பேதுரு செய்திருந்தாலும் மத்தேயு 26:75 இருக்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவாருன்னா, தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே, இங்க இந்த வார்த்தை தாங்க நம்மளுடைய பாயிண்ட். இயேசு சொன்ன வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம நினைவு கூர்ந்தோம்னா நம்ம தப்பிச்சுப்போம். என்ன பண்ணா? இயேசு சொன்ன வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்தான். ஆண்டுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்படி நினைச்சோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணா? நினைவு கூர்ந்தாரா? அடுத்து என்ன பண்ணாரு? வெளியே போய் மனம் வெதும்பி அழுதான். என்ன பண்ணாரு? வெளியே போனாரு, மனம் வெதும்பி அழுதார். சரிங்களா? சோ இந்த 2 காரியம் பண்ணதுனாலதான் பேதுரு தப்பிச்சுக்கிட்டார். ஆண்டவர் எப்பேற்பட்ட பொறுப்பை கொடுத்தாரு தெரியுமா? அவர் உயிர் தெழுந்து வந்தக்கு அப்புறம் முதல்ல நம்ம பேதுருவை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நீ என் மேல அன்பா இருக்கியா? இந்த 12 பேர், இப்ப 11 பேர் ஆயிட்டாங்க. யூதாஸ் போயிட்டாரு. 11 பேரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? யார? சபிச்சவன. என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? அவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. சொன்னக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவர்தான் பாஸ்டர் பேதுரு. யாரு? கர்த்தரை சபிச்சவர். ஆனா மன்னிப்பு கேட்டு அவர் சமூகத்துக்கு போனவர். உங்களுக்கும் எனக்கும் இனி வருகிற இந்த வசனத்தை கேட்கிற, இந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மாஸ்டரிங்னா என்ன? அவனை மேற்கொள்ளுதல். ஆளுகை செய்யணும்னா சண்டை போடணும், எதிரிய வீழ்த்தணும். அப்பதான் ரூல் பண்ண முடியும். தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்துக்கு போனோம்னா பிசாச துரத்திடலாம். இதான் கீ பாயிண்ட். சரிங்களா? கவனிங்க. நம்மளுடைய இருதயத்தை கிழித்து, யோவேல்ல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைய நீங்க எழுதி வைத்து தினம் படிங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனிடத்துல திரும்பணும். அப்பதான் திரும்பி தப்பு பண்ண மாட்டோம். உண்மையான மனசாட்சியோட தப்பு பண்ணிட்டேன்னு உணர்வு அடைஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? திருந்தணும். அப்படி நம்ம திருந்தணும். ஆண்ட சமூகத்துக்கு போனோம்னா நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்காக செய்தத நம்ம அற்பமா நினைச்சிடக்கூடாது, அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அவர் நமக்காக கொடுத்த விலை ரொம்ப பெருசு, தகுதி இல்லாத நமக்கு. அதனால புரிந்து கொண்டு ஆண்டோட சமூகத்துக்கு போவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். அவர் நம்ம மேல வைத்த எண்ணம் நம்ம ஆளுகை செய்யணும் தான், நம்ம ஆளுகை செய்யணும். ஜெயம் கொண்டவர்களாய் வாழணும். அதற்கான பைபிள் ஸ்டடி தான் இது. விசுவாசிக்கிற இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கோன்ட்டு இப்ப நீங்க அர்ப்பணிங்க. கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கேட்ட காரியங்களை மனதுல பதியிட்டோம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்றேன் ஆண்டவரே, என் ரட்சிப்பை நான் காத்து கொள்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க அர்ப்பணிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இப்ப வல்லமையாய் உங்களை நிரப்புவாரு. நீங்க அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே, இப்ப பேசின காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர் ஆண்டவரே, வெளிப்படுத்தினீர்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்திலே இருந்து அதில் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க தவறு செய்தோம்னா அடுத்து நாங்க பண்ண வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. முதலாவது உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அடுத்ததாக நாங்க உங்க சமூகத்துக்கு வரணும். உம்மோடு கூட ஒப்புரவு ஆகிட்டு தான் நாங்க இன்னொரு நாங்க எந்த காரியங்களை மனுஷிகத்துல செய்யணும் அதை செய்யணும். அதை நாங்க கற்றுக்கொண்ட ஆண்டவரே, இந்த 3 காரியங்களும் எங்கள் மனதில் வைத்து நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக உண்டான பாதுகாப்பை நாங்கள் அதை பயன்படுத்தி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழத்தக்கதாய் எங்களுக்கு இப்பொழுது ஒரு வல்லமை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்தில் அப்படியே ஆண்டவரை பதியட்டும். இயேசுவின் நாமத்தினால பதியட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் பேதுருவை போல நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரே, இந்த நாங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 இப்போ கொஸ்டின் டைம். இந்த கொஸ்டின் டைம் நம்ம போயிடுவோம். டிஸ்கஷன் டைம் நான் தனியா ஒரு செஷன் வைக்கிறேன். கேள்வி நேரம் பாருங்க. காயின் வம்சத்தில் வந்த ஒரு பெண்ணின் பெயர் வேதத்தில் இடம் பெற்றுள்ளது. அவள் யார்? இத கண்டுபிடித்து விட்டு வாங்க. சரிங்களா? ஆதியாகமம் 1-7 அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால் இதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே ஒரு அந்த வம்ச ஜீனியாலஜிலே ஏவாளுக்கு அப்புறம் இவங்க பேர் மட்டும்தான் இருக்கு. சரியா? ஏவாளுக்கு அப்புறம் இவங்களோட பேர் தான் இருக்கு. அந்த பேர் யாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடித்து விட்டு வாங்க. வேதத்தை படிங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மேற்கொண்டு உங்களுக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் ஸ்கிரீனில் காணப்படுகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். We came to the end of the session. God bless you all. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணுங்க. God bless you.